புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ராமநாதபுரத்தில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற போக்குவரத்து தொழிலாளர்களை போலீசார் கைது செய்ய முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், என்ன நடந்தது? நிச்சயமாக சியாம், பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த போராட்டமானது இன்று 2வது நாளாக நடைபெற்று வருது. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து செல்லக்கூடிய சில பேருந்துகள் செல்வதில் சிரமம் ஏற்படுவதை அடுத்து தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களை கொண்டு அந்த பேருந்துகளை இயக்குவதற்காக அந்த பணிமனை நிர்வாகம் சார்பில் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய CITU போக்குவரத்து தொழிற்சங்கம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணா தொழிற்சங்கம், இந்த 2 சங்கங்களும் இணைந்து ராமநாதபுரம் மாவட்ட புறநகர் பேருந்து முனையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவதாக முடிவு செய்து 2 தரப்பிலும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் அண்ணா தொழிற்சங்கத்தினர் கலைந்து சென்ற நிலையில் CITU தொழிற்சங்கத்தினர் அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையின் முன்பாக அமர்ந்து பஸ் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனை அடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போது இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தள்ளுமுள்ளையை அடுத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட CITU தொழிற்சங்கத்தினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று வாகனத்தில் ஏற்றி கைது செய்தனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதோடு போராட்டக்காரர்கள் 20க்கும் மேற்பட்டவரை கைது செய்து தற்போது மண்டபத்தில் அடைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்த போது அதனை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதும் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.